விடக் கூடாது. எனவேதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விடயங்கள் 4 சொற்களில் தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் மரணிக்கும் வரை அவனை சோதனையில் தள்ளக்கூடிய, அவன் சோதனைக்குள் ஆழ்த்தப்படக்கூடிய 4 விடயங்கள் இந்த விடயங்கள் சகோதரர்களே. அதில் முதலாவது சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜஹ்தில் பலா என்று சொன்னால் அதிக சோதனைகள், அதிகமான குழப்பங்கள், இவ்வாறான விடயங்களில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இரண்டாவது விடயம் தர்கி ஷகா, மூதவித்தனமான வாழ்க்கை, இந்த நிலைமையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சமாத்தத்தில் அதா, எதிரிகளுடைய சூழ்ச்சி, அந்நிய காபிர்களுடைய சூழ்ச்சிக்கு அநியாயத்திற்கு ஆளாகுவது, இந்த நிலைமையை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான்காவது விடயம் சூஇல் கதா, எங்களுடைய இறுதி முடிவு கெட்டதாக அமைகிறது, எங்களுடைய மௌத் கெட்டதாக மாறது. இந்த 4 விடயங்களையும் விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் வெறுமனே இத ஒரு துவா அடிப்படையிலோ ஒரு சொல் பிரயோகத்திலோ நாங்கள் பார்க்க முடியாது.